தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். எல்லாமே மொபைல் மயமாகி போன இந்த காலத்தில் சைபர் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்றா மாறி இருக்கு. அதுலேயும் ஏஐலாம் அறிமுகமானதுக்கப்புறம் பல வகைகளில் பல பரிணாமங்களில் இந்த மோசடிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சைபர் பாதுகாப்பில் நம்ம அதிக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சைபர் போலீஸாரும் சரி மத்திய அரசும் சரி நம்மளை தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வர்றாங்க. ஆனால் அப்படி விழிப்புணர்வாக இல்லாததுனால நடந்த குற்றங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விழிப்புணர்வு இல்லாதால் ஏமாந்த ஒரு 5 பேரோட உண்மை கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கதையில் மக்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்க, ஏமாந்தது தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றதோட சேர்த்து சைபர் பாதுகாப்புன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு தனிநபர் கடன் அப்படின்ற பெயரில் நடக்கிற மோசடி. மேற்கு வங்கத்தில் கோலக் மோண்டல் அப்படின்றவர் தான் இந்த மோசடியில் மாட்டி ஏமாந்துருக்காரு. அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வந்து நீங்கள் 20 லட்சம் கடன் பெறுறதுக்கு தகுதியாக இருக்கீங்க, 20 லட்சம் லோன் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட தகுதி இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். யாராக இருந்தாலும் வேணாம் நான் சொல்ல போகிறோம். அவர் சரின்னு சொல்லி எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு நிறையா நம்பர்கள்லேருந்து நிறைய பேர் நான் வந்து அந்த அதிகாரி, நான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கேன், நிறைய பேர் கால் பண்ணி அவர்கிட்ட விவரங்கள் கேட்டு அவர்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸும் வாங்கி அவர்கிட்ட ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்காங்க. அப்படி நம்பிக்கைகள்லாம் பெற்றதுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஆவண செயல்பாட்டு கட்டணம் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் வரை அவரை கட்டணம் கட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் அதுதான் நம்மளுக்கு 20 லட்சம் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த 3 லட்சத்தையும் அவங்க சொன்ன வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்காரு. அப்படி அனுப்புனதுக்கு அப்புறமா எந்த எண்கள்லையும் அவரால் தொடர்பு கொள்ளவும் முடியல, அவரை வேற யாரும் தொடர்பு கொள்ளவும் இல்லை. அவர் இந்த நிலைமைக்கு அப்புறம் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததுக்கு அப்புறம் உடனடியாக காவல்துறையில் புகார் அளிச்சிருக்காரு. காவல்துறையினர் அவருக்கு வந்த ஃபோன் நம்பர்களையும் அவர் பணம் அனுப்பின வங்கி கணக்கையும் வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி தனிநபர் கடன் அப்படின்ற பெயரில் பலரையும் இந்த கும்பல் ஏமாத்திட்டு இருக்கு. ஆவண செயல்பாட்டு கட்டணம் அப்படின்ற பேரில் பல லட்சங்களை பலரும் இழந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முன்னாடி முதல் முறையாக அவருக்கு ஃபோன் வந்து நான் உங்களுக்கு 20 லட்சம் கடன் தர்றோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போதே அந்த நிறுவனத்தோட பெயரையும் முகவரியையும் அவர் ஆன்லைன்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது விசாரித்து சரிபார்த்திருந்தார் அப்படின்னா இந்த முழு பிரச்சனையுமே தவிர்த்திருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இவ்வளோ லட்சம் வர கடன்கள் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியோ இல்லை குறைந்த வட்டியில் நிறைய கடன் தர்றோம் அப்படின்னு சொல்லியோ உங்களுக்கு வர்ற கால்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற பெயரில் நடக்கிற மோசடிகள். இந்த மாதிரியான மோசடிகள் தான் அதிகமாக நடைபெறதா சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தெரிவிக்கிறாங்க. தொழிலதிபர்கள், வெளிநாட்டில் வேலை செஞ்சு பணத்தை சேமித்து வச்சிருக்கிறவங்க, வாழ்நாள் முழுவதும் பணத்தை சேமித்து வச்சிருக்கிற முதியவர்கள் மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான மோசடியாளர்களுக்கு டார்கெட்டாக மாறுறாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ஐடி நிறுவன ஊழியர் வர்த்தக முதலீடு அப்படின்னு நம்பி 4 கோடி ரூபாயை இந்த மோசடி மூலமாக இழந்திருக்காரு. கடந்த 2024 ஏப்ரல் மாதம் தெலுங்கானா மாநிலம் மணிகொண்டா பகுதியைச் சேர்ந்த 43 வயசு ஐடி ஊழியர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்திருக்கு. அவர் அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனேயே அவர் வர்த்தக நிறுவனத்தோட பெயரை சொல்லி அதன் பிரதிநிதிகள் போல சிலர் அவரை தொடர்பு கொண்டு முதலீட்டுக்கு ஒப்புக்கொள்ள வச்சிருக்காங்க. அதை நம்பி ஐடி ஊழியர் தன்னோட மொபைல் ஃபோனில் அவங்க சொன்ன ஒரு செயலியை பதிவிறக்கமும் செஞ்சிருக்காரு. உடனடியாக அவரோட வங்கி கணக்கில் இருந்து மோசடி கும்பல் சொன்ன பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு 2 கோடி ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் செஞ்சிருக்காரு. அதை பங்கு சந்தை முதலீடுன்னு அவரை நம்ப வச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அவர் அந்த பணத்தை எடுக்க முயற்சி பண்ணப்போ அவருக்கு அதை எடுக்க அனுமதி தரப்படலை. இதனால அவருக்கு கொஞ்சமாக சந்தேகம் ஏற்படுறது தெரிஞ்ச உடனேயே அவரோட தாயார் வங்கி கணக்குக்கு 87 லட்சம் ரூபாயை அந்த கும்பல் அனுப்பியிருக்காங்க. இதனால அவர் சமாதானமும் அடைஞ்சிருக்காரு. தொடர்ந்து முதலீடும் செஞ்சிருக்காரு. மொத்தமாக 3 மாசத்துல, அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூனுக்குள்ள அவர் 4 கோடியே 79 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செஞ்சிருக்காரு. அவருக்கு வெறும் 87 லட்சம் மட்டுமே திருப்பியும் அனுப்பப்பட்டிருக்கு. ஜூன் மாத இறுதியிலிருந்து அவரோட மொபைல்ல இருந்து அந்த செயலியும் எடுக்கல, அவர் தொடர்பு கொண்ட எந்த நம்பர்களும் செயல்படவும் இல்லை. அது மட்டும் இல்லாம மோசடி கும்பலோட வங்கி கணக்கோட தொடர்புள்ளதா சொல்லி அவரோட தாயாரோட வங்கி கணக்கும் முடக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் ஏமாற்றப்பட்டதா உணர்ந்த அந்த ஐடி ஊழியர் பணம் திருப்பி கிடைக்காது அப்படின்னு நம்பி அவர் 1 வருஷமா புகார் கொடுக்காமலும் இருந்திருக்காரு. அவரோட நண்பர்களும் உறவினர்களும் தொடர்ந்து வலியுறுத்தினதுக்கு அப்புறமா கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் அவர் புகார் அளிச்சிருக்காரு. இதே மாதிரி திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு முதியவரும் கடந்த 8 மாசங்கள்லேயே வாழ்நாள் முழுவதும் வெளிநாட்டில் வேலை செஞ்சு அவர் சேமித்து வச்சிருந்த 17 கோடி ரூபாயை பங்கு சந்தை மோசடியில் இழந்திருக்காரு. 2 மடங்கு லாபம் வர்றதா சொல்லி அவரை ஏமாற்றவும் செஞ்சுருக்காங்க. முதல்ல அதிக லாபம்னு சொல்லி வர்ற எந்த ஒரு விளம்பரங்களையும் நம்ப வேண்டாம். உங்களை தொடர்பு கொள்கிற நிறுவனங்கள் குறித்து முறையாக நீங்கள் இணையத்திலேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ நீங்கள் விசாரிக்கலாம். நல்லா ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தெரிந்த நிதி ஆலோசகர்களிடம் ஆலோசனையும் பெற்றுக்கலாம். அதன் பின்னரே எந்த ஒரு முதலீடையும் நீங்கள் முடிவு செய்யலாம். அடுத்த மோசடி தான் இருக்கிறதுலே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இப்போ பொதுவாக உங்களுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து ஒரு அழைப்பிதழ், திருமண அழைப்பிதழ் வருது.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே உள்ளே போய் யாரோ நம்பர்லேருந்து வருது, தெரிஞ்ச யாராவது பழைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை தூரத்து உறவினராக இருக்கலாம், உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் உடனே உள்ளே போய் அந்த ஃபைலை திறந்தும் பார்ப்பீங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மோசடி நம்மளுக்கு சொல்லுது. என்னென்னா, ஹரியானாவில் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு திருமண அழைப்புதலை பார்த்ததுனாலேயே ஒருத்தரோட வங்கி கணக்கிலிருந்து 97,000 ரூபாய் மோசடி நடந்திருக்கு. ஹரியானாவில் குருகிராம் பகுதியை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் இந்த மோசடி நடந்திருக்கு. அவர் காவல்துறையிட்ட அளிச்சிருக்கிற புகாரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் தெரியாத ஒரு அன்னவுன் நம்பர்லேருந்து திருமண அழைப்புதல் ஒன்று வந்ததாகவும், அதை அவர் திறந்து பார்த்த உடனேயே மோசடியாளர்கள் அவரோட ஃபோனை ஹேக் செஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட ஃபோன் ஹேக் செய்யப்பட்டதை அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட வங்கி கணக்கிலிருந்து 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த 3 டிரான்சாக்ஷன் மூலமாக 97,000 ரூபாயை மோசடியாளர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வர்ற காவல்துறையினர் தெரியாத எண்களிலிருந்து வர்ற எந்த ஒரு லிங்க்குகளையோ இல்லை ஃபோட்டோக்களையோ பிடிஎஃப்களையோ கூட திறக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில ஃபோட்டோக்களும் பிடிஎஃப்களும் கூட சில லிங்க்குகளை எம்பட் பண்ண ஒரு ஃபைல்களாக இருக்கலாம் அப்படின்னு மக்களை எச்சரிக்கிறாங்க. அதனால் இணையவழி குற்றங்கள் அதிகரித்து வர்ற இந்த நிலையில் மக்கள் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு மத்திய அரசும் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையும் தொடர்ந்து அறிவுறுத்தி வர்றாங்க. அடுத்ததாக கொச்சி எடப்பள்ளியை சேர்ந்த ஒரு 74 வயது முதியவருக்கு எம்பரிவாகன் என்ற வாட்ஸ்அப் கணக்கில் இருந்து ஒரு லிங்க் வந்திருக்கு. இது மோட்டார் வாகனத்துறையிலிருந்து வந்த ஒரு மெசேஜ் அப்படின்னு நினச்சி அவர் அதை கிளிக் செஞ்சுருக்காரு. அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் மூலமாக அவரோட அக்கௌண்ட்லேருந்து 10,50,000 வரை அவர் இழந்திருக்காரு. வங்கியில் உள்ள பணம் மட்டும் இல்லாமல் அவரோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தியும் 1,50,000 ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரே நாளில் அந்த முதியவர் 10,54,000 வரை இழந்திருக்காரு. உடனே அவர் 1930 அப்படின்ற சைபர் குற்றப்பிரிவு எண்ணுக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓட்டுநர் உரிமங்கள், வாகன பதிவு உள்ளிட்ட சேவைகள், போக்குவரத்து விதிமீறல் கட்டணங்கள் மாதிரியான ஃபைன்கள் எல்லாத்தையுமே எம்பரிவாகன் அப்படின்ற செயலி மூலமாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் கட்டிக்கலான்ற நடைமுறைகள் இப்போ இருக்குது. அந்த பெயரை பயன்படுத்தி பல மோசடிகள் அதிகரித்து வர்றதா அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த எம்பரிவாகன் சல்லான் மாதிரியே மோசடியாளர்கள் புதிய சலானை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்களும் அதை உண்மை நம்பி அதன் மூலமாக நீங்கள் கட்டணத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அந்த பணம் மோசடியாளர்களோட வங்கி கணக்குக்கு போய் சேர்ந்துடும். இந்த எம்பரிவாகன் மட்டும் இல்லாமல் கடன் அல்லது முதலீடு, நன்கொடை, சலுகை அப்படின்ற பெயரில் கூட பல ஏபிகே ஃபைல்களை உங்களுக்கு யாராவது அனுப்புனா நீங்கள் எந்த காரணம் கொண்டோ உங்கள் மொபைலில் அதை பதிவிறக்க வேண்டாம். இதே மாதிரி மங்களூருவை சேர்ந்த ஒருவருக்கு அவரோட வங்கி கணக்கு உள்ள கனரா வங்கியிலிருந்து ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு. கேஒய்சி விவரங்களை சரிபார்க்கணும், இல்லைனா உங்கள் வங்கி கணக்கு உடனடியாக மூடப்படும் அப்படின்ற செய்தியோட அந்த மெசேஜ் வந்திருக்கு. அவரும் அந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் உடனடியாக அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காரு. அவர் அந்த லிங்கை கிளிக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வங்கி அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி கேஒய்சி சரிபார்ப்புக்கு ஓடிபி நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அந்த ஓடிபியை சொன்னதுக்கப்புறமா அவரோட வங்கி கணக்கிலிருந்து 6,60,000 ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் இது ஒரு மோசடியை பண்ண அந்த நபருக்கு தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி வங்கிகளிலிருந்து சில செய்திகளோட உங்களுக்கு லிங்க்குகளோ இல்லை வேறு ஏதாவது பிடிஎஃப்களோ அனுப்பப்பட்டால் நீங்கள் உடனடியாக வங்கிகளோட பிரத்யேக எண்களுக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது நேரில் சென்றோ நீங்கள் உண்மையை சரிபார்த்துக்கலாம். அப்படி சரிபார்க்காம உங்களுக்கு வர்ற ஃபோன்களையோ அல்லது லிங்க்குகளையோ நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததாக ரொம்ப பரவலாக நடந்துட்டு இருக்கிற ஒரு மோசடி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் தான். பெங்களூரில் கர்நாடக எம்பியோட மனைவியிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி 14 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கு. கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி மும்பை காவல்துறையோட சைபர் கிரைம் பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி கர்நாடக எம்பியோட மனைவி பிரீத்தியை டிஜிட்டல் அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க. காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 4:55 மணி வரை டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருந்ததா பிரீத்தி சொல்லியிருக்காங்க. பிரீத்தியோட வங்கி தொடர்பான ஆவணங்களை சத்பத் கான் அப்படின்றவர் சட்டவிரோதமாக தவறாக பயன்படுத்தி இருக்கிறதாகவும், அதற்காக சத்பத் கானை நாங்கள் ஏற்கனவே கைது செய்துட்டோம் அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அதற்கான புகைப்படங்களையும் வீடியோ கால் மூலமாக காமிச்சு பிரீத்தியை நம்ப வச்சுருக்காங்க. அவரை கைது செஞ்சதை தொடர்ந்து பிரீத்தியையும் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு அவரை மிரட்டியிருக்காங்க. கைது செய்யக்கூடாது அப்படின்னா 14 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. பிரீத்தியும் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் வங்கிக்கு போய் தன்னோட கணக்கில் இருந்து 14 லட்சம் ரூபாயை பணப்பரிமாற்றம் செஞ்சுருக்காங்க. அவர் வீட்டுக்கு திருப்பி வந்தப்போ சந்தேகப்பட்ட குடும்பத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க காவல்துறையினர் உடனே வீட்டுக்கு வந்து விசாரிச்சதில் விஷயம் தெரிய வந்திருக்கு. உடனடியாக அவர்கள் சைபர் கிரைமுக்கு தகவல் சொல்லி காவல்துறையினரும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து சைபர் கிரைம் அதிகாரிகள் உடனடியாக வங்கிக்கு தொடர்பு கொண்டு பணம் அனுப்பப்பட்ட வங்கி கணக்கை தற்காலிகமாக நிறுத்தி அவங்க அனுப்பின காசை திருப்பி பிரீத்திக்கே வாங்கி கொடுத்துருக்காங்க.
அதனால் ஆன்லைன் மோசடிகளில் பாதிக்கப்படுறவங்க பயப்படாமல் உடனடியாக அந்த அழைப்பை துண்டிச்சிட்டு காவல்துறை அல்லது சைபர் கிரைமுக்கு நீங்கள் உடனடியாக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உடனடியாக புகார் அளிக்கிறது மூலமாக நீங்கள் இழந்த பணத்தை உடனடியாக மீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்கிறாங்க. அதனால் தெரியாத எண்கள்லேருந்து வர்ற வீடியோ கால்களை ஏற்கவோ அல்லது டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற விஷயங்களை நம்பவோ செய்யாதீங்க. தெரியாத எண்கள்லேருந்து வர்ற லிங்க்குகள், ஃபோட்டோக்கள், பிடிஎஃப்கள், வீடியோ கால்கள் எதையுமே ஏற்காதீங்க. உங்களுக்கு அனுப்பப்படுற லிங்க்குகள், ஃபோட்டோக்கள் அல்லது பிடிஎஃப்கள் யார் அனுப்புனான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமே அவைகளை பயன்படுத்த தொடங்குங்க. உங்களோட தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது ஓடிபிக்களையோ தொலைபேசி மூலமாக யார்கிட்டையும் பகிர வேண்டாம். சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வோடு இருங்க. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகாருக்கு 1930 அப்படின்ற எண்ணையோ அல்லது www.cybercrimes.gov.in அப்படின்ற இணையதளத்தையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.